நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய கள்ளக்குறிச்சி சம்பவத்துல இதுவரைக்கும் 42 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் 30 பேர் கவலைக்கிடமாக அரசு மருத்துவமனைகளை சிகிச்சை இருக்காங்க. சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி என்று பல்வேறு மருத்துவமனைகளை அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு 21 உடல்கள் கருணாபுரம் என்கிற அந்த ஒரு பகுதியை சார்ந்த 21 பேரும் ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பெரிய வேதனையும் வலியை தருது. குடிச்சிட்டு மரணம் அடைஞ்சிருக்கலாம், அவங்க மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்தாருடைய அழுகையும் கண்ணீரும், ஒரே குடும்பத்தை சார்ந்த அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு 2 பசங்க, ஒரு பொண்ணு, 3 பிள்ளைகள்